Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs, and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. பெற்று ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த ஆனி மாத பயிற்சிகளில் பார்த்தீங்கன்னா புத பகவான் மிதுனத்திலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு 23ஆம் தேதி ஜூலை மாதம். அதுக்கப்புறம் சுக்கிர பகவான் மேஷத்துலேருந்து தன்னோட சொந்த வீடான ரிஷபத்துக்குள்ளே போகிறார். இப்போது இதை சார்ந்து இதை பேஸ் பண்ணி தான் பலன்கள் வந்து இந்த ஆனி மாதத்துக்கு மாறுபடும். இந்த ஆனி மாதத்தில் ஏற்படக்கூடிய ரெண்டு பயிற்சிகள், புத பகவான் பயிற்சியாகி கடகத்துக்கு போகிறாரு, அதே மாதிரி சுக்கிர பகவான் பயிற்சியாகி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறாரு. சனி பகவான் வக்ரம் ஆகிறாரு. வக்ர காலங்கள் 6 மாத காலகட்டங்கள். இதை சம்பந்தப்பட்டு இந்த ஆனி மாதம் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்றதை இப்போதைக்கு நம்ம பார்ப்போம். அன்பான மீனராசி அன்பர்களே, ஞானிகள், சிறந்த பக்திமான்கள், ரகசியங்களை காக்கக்கூடியவர்கள்லாம் வந்து இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் தான். நிறைய பேர் உங்கள்கிட்ட நீங்களே மனம் விட்டு நிறைய பேர்கிட்ட பேச மாட்டீங்க இல்லையா? நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். வெகு சிலரிடம் தான் அது உண்மையை கூட பகிர்ந்துப்பீங்க. அதாவது ரொம்ப நெருக்கமானவர்கள்கிட்ட கூட பகிர்ந்துக்க மாட்டீங்க நிறைய விஷயங்கள். ஜீவனம் கஷ்டமாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் மிகச்சிறந்த தைரியவான்கள், மனபலம் உள்ளவர்கள் மீனராசி அன்பர்கள். ஏன்னா குரு பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதி. காலபுருஷ தத்துவத்துக்கு கடைசி ராசி, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான். குரு பகவானே உங்கள் ராசி அதிபதி இருக்கிறதுனால இந்த ஆச்சார அனுஷ்டாரங்களில் சிறந்து விளங்குவீங்க. உண்மையிலே கோவில் எப்படிலாம் பராமரிக்கணும், கோவிலில் வேலை செய்கிறது, ஆன்மீக ரீதியான விஷயங்கள் இருப்பீங்க. அதில் நிறைய பேர் மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க. இப்போ மீனராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் பயிற்சியாகி 4ஆம் இடமான இன்னொரு கேந்திர ஸ்தானத்துக்கு போயிட்டார். தைரியஸ்தானத்துலேருந்து சுகஸ்தானத்துக்கு போயிருக்காரு. அங்கேருந்து உங்களோட 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது இல்லாமல் உங்களுக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. மீனராசியில் பிறந்தவர்களுக்கு வந்து தொழில் ஸ்தானம் வந்து நல்ல பலமாக அமையக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. குரு பகவானோட பார்வை 10ஆம் இடத்துல பதியறதுனால தொழிலில் இருந்து வந்த முடக்கங்கள் வந்து எல்லாமே நீங்கிடும். குரு பகவான் வந்து பணத்தை கொடுப்பாரு, அளவுக்கு அதிகமான தொழிலையும் கொடுப்பாரு. இப்போதைக்கு செய்ய முடியாத அளவுக்கு ஒர்க்லோட் ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி இதுவரைக்கும் இருந்த வியாதிகள், உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் வந்து கொஞ்சம் குணமாகும், நல்லாவே குணமாகும். ஆயுர்வேதமும் சித்தாவும் வந்து உங்களுக்கு உங்கள் உடல் உபாதைகளிலிருந்து விடுபடுறதுக்கான சிறந்த மருந்தாக இப்போதைக்கு ஒரு 9-10 மாத காலகட்டத்துக்கு அந்த மருந்து உங்களுக்கு நல்லாவே செயல்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்தை பார்ப்பதனால திருமண வயதில் இருக்கக்கூடிய உங்களோட பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகும், திருமணம் நிச்சயமாகும். திருமணத்துக்கான செலவுக்கு காசு இல்லையே, எப்படி இந்த குழந்தைக்கு நம்ம திருமணம் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் கிடைக்க வேண்டிய நேரத்தில் தானாக யாராவது எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. கண்டிப்பாக கிடைக்கும். பயணங்களும் இருக்கும், அலைச்சல்களும் இருக்கும். 12ஆம் இடத்து சனி பகவான் வந்து நிறைய விரயங்களை கொடுப்பாரு. அந்த இடத்தையும் குரு பகவான் பார்ப்பதுனால அது சுப விரயமாக மாற்றிக்கோங்க. ஏதாவது நிலபுலன் வாங்கலாம். நிலபுலன், ஏன்னா 4ஆம் இடத்துல குரு போயிருக்கிறதுனால நிலம், வீடு, தாயார் ஸ்தானத்துக்கு போயிருக்கிறதுனால சுகஸ்தானமாக இருக்கிறது. தாயாருக்கு கொஞ்சம் உடல்நிலையான பாதிப்புகள் இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் பார்த்துக்கணும். தாயார் உடல்நிலையில் கவனம் செலுத்தணும். அதே சமயம் வீடு, நிலம் வாங்குறதுக்கான அமைப்புகளும் இருக்குது. எப்படியும் விரயமாக போகுது, அது சுப விரயமாக மாற்றுங்க. நகை வாங்குங்க. இப்போ இந்த ஒரு மாத காலகட்டத்துக்கு நகை வீழ்ச்சி இருக்கும் விலையில். அதே சமயம் இந்த ஆடி மாதம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய நகை கடைகள்லாம் ஒரு கிராமுக்கு இத்தனை ஆயிரம் கம்மியாக போடுவாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் நகை வாங்கிக்கோங்க. ஆவணி மாதம் கல்யாணம் பண்ணுறவங்கெல்லாம் இந்த ஆடி மாதத்தை டிஸ்கவுண்ட் வரும் பாருங்கள், அந்த நேரத்தில் பயன்படுத்தி அதை வாங்கிக்கோங்க. ஆவணி மாதம், கார்த்திகை மாதம், தை மாதத்தில் உங்கள் குழந்தைங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, குழந்தை பிறக்காதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்க அமைப்பு இருக்குது. ஒரு குழந்தை இருக்கிறவங்களுக்கு 2வது குழந்தை பிறக்கிற வாய்ப்புகள் இருக்குது. திருமண வயதில் இருக்கிற குழந்தைங்களுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு வேலை கிடைக்காமல் இருக்குது பாருங்கள், அவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும். பையன் படிச்சுட்டு 10 வருஷமாக மோதமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, அவங்களாம் வேலை கிடச்சிரும்.
அவன் எங்கப்பா சொல் பேச்சே கேட்க மாட்டான்ப்பா, ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுற்றுறான்ப்பா, அவருக்கு நல்ல புத்தி வந்து வேலை கிடச்சிடும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி யார்? 15 வருஷம், 15 நாள் நல்லா இருப்பார், 15 நாள் நல்லா இருக்க மாட்டார். சந்திர பகவான் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, கடல் கடந்த யோகத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பார். கடல் கடந்து போயிட்டு சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பார். பிள்ளைகளுக்கு வருமானங்களும் ஏற்படும். அதே சமயம் வீடும் வந்து குதூகலமாக இருக்கும். விரயங்கள் ஏற்படும். விரயங்களை பற்றி கவலைப்படாதீங்க. சுபவிரயமாக இருங்க. சந்தோஷம்தாங்க வாழ்க்கை. சந்தோஷமாக இருங்க. அந்த விரயத்தினால் இப்போ வந்து 10 பேர் சினிமா கூப்பிட்டு போகிறீங்கன்னா எப்படி ஆகும்? இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு 10 பேர் கூப்பிட்டு போனீங்க, எவ்வளோ? 2000 ரூபாய் ஆகிடும். சரி, 2000 ரூபாயோட முடியலாம் கிடையாது. பாப்கார்ன் எவ்வளோ ஆகுது? ஒரு பாப்கார்னே 300 ரூபா. ஆனால் அது செலவு தான் ஆகும். அந்த சின்ன பசங்க கேட்பாங்க இல்லையா, வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த சந்தோஷம் தான் வேணும். அது எவ்வளோ விரயமானாலும் பரவாயில்ல. இப்போ விரயம் தான் ஆகும். அந்த மாதிரி தண்டமாக போகிறதுக்கு சந்தோஷத்துக்கு செலவு பண்ணுங்கள். குடும்பத்தோட சுற்றுலா போகலாம், குடும்பத்தோட குதூகலமாக இருக்கலாம், குடும்பத்தோட யாத்திரைகள் போகலாம், கோயில் போகலாம். சுற்றுலாவும் போங்க, பக்கத்தில் இருக்கிற கோவிலும் போங்க. சரிங்களா? மேல ராசிகள் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு வருஷ காலகட்டத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 5ஆம் இடத்துக்கு குரு வருவார். அடுத்த வருஷம் கடகராசிக்கு குரு பயிற்சி ஆகும்போது சிறப்பான பலன்கள் ரொம்ப வெகுவாக காத்துட்ருக்கு. சனி பயிற்சியும் வந்து மார்ச் மாதம் ஏற்பட்டு ஜென்மத்துக்கு வரும்போது அப்பவும் குரு பகவான் பார்வை பெற்ற சனி பகவான் தான் இருப்பார். குரு பகவான் கடகத்திலேருந்து மீனத்தை பார்ப்பார் அடுத்த வருஷம். அப்போ சனி பகவான் வந்து பயிற்சியாக இவங்க ராசிக்குள் வரும்போது பெரிய கெடுபலன்கள் எதுவும் நடக்காது. ஏன்னா குரு பார்வை சுபப்பலன்களை மட்டுமே தரும். உங்களுக்கு ஆறக்கூடிய சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு 4ஆம் இடத்துலேயே இருக்கார். அப்போ தாய் வழியில் கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏற்படும். வீடில் சின்ன சின்ன ரிப்பேர்ஸ் எல்லாம் ஏற்படும். அதெல்லாம் சரிப்படுத்துங்க. வண்டி வாகனத்துலேயும் கொஞ்சம் சின்ன சின்ன ரிப்பேர்ஸ் எல்லாம் ஏற்படுத்தும். அதையும் சரிப்படுத்துங்க. புது வண்டிலாம் இப்போ வாங்காதீங்க. பழைய வண்டியை வச்சு மெயின்டைன் பண்ண பாருங்கள். மற்றபடி என்னென்னா, நீங்களும் சனிக்கிழமைகளில் கிரிவலம் போகிறது மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும். சனி பிரதோஷ காலகட்டத்தில் சிவ வழிபாடு பண்ணுங்கள். நந்தியம் பெருமானுக்கு அருகம்புல் வாங்கி சாத்துங்க. உங்களோட வயசு அதான் ஏற்கனவே சொன்னதான், இந்த பலன்களை சொல்லியிருப்பேன். உங்கள் 25 வயசு உங்களுக்கு இருக்குது, இல்லை 30 வயசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 30 வயசு காலகட்டமாக இருக்கும்போது 31 மிளகு எடுத்துக்கோங்க. ஒரு மிளகு அதிகமாக எடுத்துக்கோங்க. 30 வயசுனா 31 மிளகு எடுத்து ஒரு சிகப்பு துணியில் மூட்டையாக கட்டிக்கோங்க. காட்டன் துணியில் அதை மூட்டையாக கட்டி ஒரே ஒரு அகலில் நெய் நிரப்பி அந்த அகலோட நுனியை திரியாக்கி பைரவருக்கு இந்த விளக்கை எல்லா சனிக்கிழமையும் ஏற்றிட்டு வாங்க. விரயங்கள் சுப விரயமாக மாறும். கெடு பலன்கள் எதுவும் வராது. மருத்துவ செலவு கட்டாயமாக குறையும். சரிங்களா? காகத்துக்கு தினம் சாதம் வைங்க. நீங்கள் ஒரு படி சாப்பிட்றீங்க, தினமும் சாப்பிட்றீங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இல்லை சாதம் செஞ்சவொடனே எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி வைப்பாங்க. வைக்காத வீடுங்களும் புதுசாக பழக்கப்படுத்திக்கோங்க. அதான் நான் சொல்ல வரேன். முதல்ல சாதம் செய்கிறீங்க, சுத்தான்னம்னு சொல்லுவாங்க, வெள்ளை சாதம். அதை ஃபஸ்ட்டு காக்காக்கு வச்சுருங்க. அப்புறமா எல்லாருமே பண்ணிவிடுங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பூஜை பண்ணுற வழியை பாருங்கள். பூஜைன்றதுனா நீங்கள் வந்து ஃபுல்லாக அபிஷேகம் பண்ணி அதெல்லாம் பண்ணணும் இல்லை. ஒரு 5 நிமிஷமாக ஒரு நாளைக்கு ஒருநிலைப்படுத்தி சுவாமி கும்பிடுங்க, தியானம் பண்ணுங்கள். சரிங்களா? எல்லா பலன்களும் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்களாகவே கிடைக்கும். பிள்ளைகளுக்கு நல்ல காலம் எது? உங்களோட பிள்ளைகளுக்கு அவங்களுக்கான திருமண ஏற்பாடுகள் நடக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். வருமானங்கள் அதிகரிக்கும். தொழில் ஸ்தானம் முன்னேற்றம் கொடுக்கும். எல்லா சுப பலன்களும் நல்லாவே கிடைக்கும் உங்களுக்கு மீனராசி என்பவர்களுக்கு. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும், நல்லதே செய்வோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் விசுவாச வருஷத்தில் 2 கிரகணங்கள், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இருக்குது. செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய சந்திர கிரகணமானது கும்பராசியில் நடக்குது. சதயம் பூரட்டாதி நட்சத்திரங்களில் சந்திர கிரகணம் ஏற்படுது. அப்போ இந்த சதயம் ராகு சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்களான சதயம், சுவாதி, திருவாதிரை, இந்த 3 நட்சத்திரங்களும், அது இல்லாமல் பூரட்டாதி நட்சத்திரம் குரு பகவான் சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சாந்தி பரிகாரம் செய்து கொள்ளணும். எப்போனா இந்த கிரகண சமயத்தப்போ, இந்த செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தப்போ இதே மாதிரி சாந்தி பரிகாரம் பண்ணணும். அதே மாதிரி மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 3ஆம் தேதி இன்னொரு சந்திர கிரகணம் வருது. அது வந்து பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில் ஏற்படுது. அப்போது சிம்மராசி இல்லை பிறந்தவங்க எல்லாருமே கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். பூரம், பூராடம், பரணி, இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயம் பண்ணிக்கணும். அதே மாதிரி மகா நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், மூலா நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுமே பார்த்திங்கன்னா பரிகாரம் பண்ணிக்கணும். உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இன்னொரு நட்சத்திரமான கிருத்திகை, சூரியனோட நட்சத்திரங்கள், இதில் பிறந்தவங்களும் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். இந்த சந்திரகிரகணத்தப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து எந்த தேவதா உபாசனை, அதாவது எந்த சுவாமி ரொம்ப பிடிக்குமோ அந்த சுவாமி மூலம் ஏற்படக்கூடிய ஜபங்கள் நிறைய நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கிரகண நேரங்களப்போ
உங்களுக்கு இந்த எந்த மணி வச்சுருக்கீங்களோ அந்த 54 கவுண்ட்டு 108 கவுண்டெல்லாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி கவுண்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த சுவாமி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த சுவாமியோட காயத்ரியோ இல்லை மூல மந்திரமோ சொல்லலாம். சரிங்களா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விநாயகரோட ஸ்லோகங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓம் ஏகதந்தாய வித்மஹி வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத், இது வந்து காயத்ரி சொல்லலாம். ஓம் நமோ ஹேரம்ப மதமோதித மம சங்கடம் நிவாரய ஹும்பட் ஸ்வாஹா. எந்த சங்கடமாக இருந்தாலும் இந்த மந்திரம் ஜபம் பண்ணும்போது இந்த சங்கடங்கள் கட்டாயம் நீங்கிடும் விநாயக பெருமான் அருளால். எல்லாத்துக்குமே முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் அவர் வழிபாடு பண்ணிவிட்டு எந்த விஷயங்கள் தொடங்கினாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ரொம்ப பிரச்சனைகள் ஏதாவது இருந்து அதுக்கு வழக்கை சந்திக்க போகிறீங்க, முக்கியமான நபரை சந்திக்க போகிறீங்க அப்படின்னா என்ன, ஒரு பக்கத்தில் இருக்கிற அருகாமையில் இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு 3 தேங்காய் சூறக்காய் விட்டுட்டு நீங்கள் போயிட்டு வாங்க, எல்லா காரியமும் ஜெயமாகும். எப்போவுமே என்ன கஷ்டம் வந்தாலும் நாமஸ்மரணம் பண்ணிகிட்டே இருங்க. நாமஜபம் வந்து நாமஜபத்துக்கு இருக்கிற ஒரு சிறப்பான ஒரு சிறப்பு என்னென்னா, எத்தனையோ பூஜைகள் பண்ணாலும் சரி, எத்தனையோ வேதங்கள் படித்து ஹோமங்கள் பண்ணி எல்லாமே பண்ணாலும் சரி, அதுக்கு எல்லாமே பலன் உண்டு. ஆனால் நாமஸ்மரணைக்கு வந்து தனிப்பட்ட பலன் உண்டு. உங்கள் உடம்பே வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆறான்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து அப்படியே க்ரியேட் ஆகும் உங்கள் உடம்புல. நாமஸ்மரணம் ஓம் நம சிவய, அப்படி இல்லை ஓம் நமோ நாராயணா, ஓம் துர்காதேவி நமோ நமக, உங்களுக்கு எந்த சுவாமி பிடிக்குதோ ஓம் மகாலட்சுமியை நமக, யார் என்ன எந்த சுவாமியை நோக்கி நீங்கள் ஜபம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மந்திரங்கள் உங்களுக்கு கட்டாயம் வந்து சித்தி ஆகும்போது உடல்நிலை மாற்றம் ஏற்படும், முகத்தில் தேஜஸ் ஏற்படும், வாக்கு வன்மை ஏற்படும், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் தானாகவே நடக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.